என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி 10. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வேலை தேடி புறப்பட்ட 2 நாட்களில் வேலை கிடைத்துவிட்ட ஆனந்தத்தில் முதல் நாள் அலுவலகத்திற்குள் ஸ்வீட் பாக்ஸோடு அடியெடுத்து வைத்த தாமரைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருப்பதை அவள் அறியவில்லை. மேனேஜரை பார்க்க சென்றவளுக்கு ஊழியர்களை அறிமுகப்படுத்தி வைப்பதற்காக பார்வதி என்ற பெண் ஊழியரை வரவழைத்து முதலில் அவரை அறிமுகம் செய்து வைத்த மேனேஜர், பார்வதி, நீங்க இவங்களுக்கு நம்ம ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைங்க என்று கூறி அனுப்பி வைக்க பார்வதியும் தாமரையை அழைத்து கொண்டு வந்து ஒவ்வொருவரையாக அறிமுகப்படுத்த, ஹலோ சார், ஹலோ மேம் என்று கைகுலுக்கியவள் ஸ்வீட் பாக்ஸையும் அவர்களை நோக்கி நீட்ட அவர்களும் புன்னகையோடு ஸ்வீட்டை எடுத்துக் கொண்டனர். 2வது வரிசைக்கு வந்தவள் 5வது மேஜையை எட்டிய போது முகம் மலர்ந்தாள். மாறன். அவள் மனம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கிய நிமிடம் அது. இதுதான் மிஸ்டர் என்று பார்வதி கூறி முடிக்கும் முன், மாறன் ஜல்லிக்கட்டு வீரர் என்று தாமரை கூற, இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? பார்வதி கேட்டாள். தெரியும், ஜல்லிக்கட்டுல பாத்திருக்க, ஆட்டோகிராஃப் கூட வாங்கி வச்சிருக்கேன் என்றவள். நீங்க கோவில்பட்டின்னு சொன்னீங்க. கோவில்பட்டி வந்ததுக்கு அப்புறமா நான் கோவில்பட்டி ஃபுல்லா உங்களை தேடி அலைஞ்சிட்டேன். ஆனா நீங்க கண்ணுல சிக்கவே இல்ல. இப்ப பார்த்தா எங்க வீட்டுல இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த ஆபீஸ்ல நீங்க வேலை பாக்குறீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிரித்தவன், நான் அதிகம் வெளியே சுத்துறது இல்ல. ஆபீஸ் முடிஞ்சா நேரா வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா சண்டே கூடவா நீங்க வெளியே போக மாட்டீங்க? அப்படியெல்லாம் இல்ல. ஜல்லிக்கட்டுல உங்களை சந்திச்சதுக்கு பிறகு நான் உங்களை ஒரு 5-6 தடவை பாத்திருக்கேன். பஸ்ல, பஸ் ஸ்டாப்ல, துணி கடையில, அப்படி நிறைய இடங்கள்ல. ஆனா நான் உங்களை பார்க்கவே இல்லையே மாறன். நீங்க என்ன பார்த்துதான் சொல்றீங்க. அப்ப ஏன் என்கிட்ட வந்து பேசல? பேசணும்னு தோணல, அதனால பேசல. நான் இத்தனை நாள் உங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். என்ன தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? எதுக்கு? எதுவும் தெரியாதது போல் மாறன் கேட்டான். மாறன், நீங்க ஒரு மாவீரன். உங்களை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறதுல தப்பென்ன? உங்க பெருமை என்னன்னு உங்களுக்கே தெரியல. அவன் புன்னகையை மட்டும் உதிர்த்தான். ஓகே மாறன், பொறுமையா நம்ம சாயந்தரம் பேசலாம் என்று கூறியவள் ஸ்வீட் பாக்ஸை அவனிடம் நீட்ட, ஸ்வீட்டை எடுத்தவன், சாரி, சாயந்தரம் உங்களை சந்திக்க முடியாது, நான் சீக்கிரமா வீடு கிளம்பி ஆகணும் என்று கூறினான். ஓகே, நாளைக்கு சாயந்தரம் பேசலாம்ல? பேசலாம். அவள் அங்கிருந்து நகர்ந்தாள். தாமரையும் மாறன் அமர்ந்திருந்த வரிசையில் தான் அமர்த்தப்பட்டாள். ஆனால் அவனை பார்க்க வேண்டும் என்றால் எட்டிதான் பார்க்க வேண்டும். மாலை அலுவலகம் முடிந்ததும் தாமரை தன் கைப்பையை எடுத்து தோளில் மாட்டுவதற்குள் மாறன் வெளியே சென்று விட்டான். அஞ்சலியிடம் பேசிய பிறகுதான் அவனால் தாமரைக்கு ஒரு பதில் சொல்ல முடியும். அதற்கு முன் தாமரை வந்து ஏதாவது பேசினால் அவளிடம் என்ன கூறுவது? அதனால் அவளை தவிர்ப்பதற்காகவே அவள் எழுந்து வருவதற்குள் சட்டென்று அலுவலகத்திலிருந்து வெளியே சென்று விட்டான். பைக்கை எடுத்துக்கொண்டு நேராக மாமா வீட்டிற்கு தான் விரைந்தான். அங்கு அவனுக்கு ஒரு வியப்பு காத்திருந்தது. வழக்கத்திற்கு மாறாக அஞ்சலி வாசலில் வந்து புன்னகையோடு அவனை வரவேற்கிறாள். வாங்க மாறன். ஆனால் இந்த வரவேற்பை அவன் மனம் இப்போது விரும்பவில்லை. அவன் மனம் முழுவதும் தாமரை தான் இருக்கிறாள். மெல்லிய ஒரு புன்னகையோடு வீட்டிற்குள் அவன் வரும்போது அத்தை மாமா இருவரும் 2 இருக்கைகளில் அமர்ந்திருக்கிறார்கள். அவன் வந்து செட்டியில் அமர அவன் அருகில் வந்து அமர்ந்த அஞ்சலி, அப்பா கிட்ட ஏதோ சொன்னீங்களாமே என்றாள். ஆமா அஞ்சலி, நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்ன பிடிக்காத மாதிரி விலகி போயிட்டே இருந்த. அதனால அவன் கூறி முடிப்பதற்குள், சாரி மாறன், எனக்கு நல்லது கெட்டது தெரியாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட இருந்து விலகி போனேன். என்ன உயிரா நேசிக்கிற உங்க அன்பையும் அதோட ஆழத்தையும் எனக்கு புரிய வச்சது அப்பா அம்மா தான். உங்களை கட்டிக்கிட்டா நான் சந்தோஷமா இருக்கலானும் என்ன ராணி மாதிரி நீங்க பாத்துப்பீங்கன்னு எல்லாம் அப்பா அம்மா தான் எனக்கு சொன்னாங்க. எல்லா பொண்ணும் அப்படி ஒரு கணவரை தானே விரும்புவா. அப்படி ஒருத்தர் நீங்களா இருக்கும் போது எவனோ ஒருத்தனை நாயும் கட்டிக்கணும், இல்ல தெரியாத ஒருத்தனை கட்டிக்கிட்டு நாயும் வேதனைப்படணும். உங்களை கட்டிக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு அப்பா அம்மா சொல்றாங்க. இல்ல அஞ்சலி, அத்தையும் மாமாவும் சொல்றாங்களேன்னு நீ உன்னுடைய மனசை எல்லாம் மாத்திக்க வேண்டாம். என்னை ஏத்துக்கவும் வேண்டாம். உனக்கு நீ ஏதாவது விருப்பு வெறுப்புகள் இருந்தா நான் தடையா இருக்க மாட்டேன். மாறன், உண்மையிலேயே பணக்காரங்க 4-5 பேர் என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த காசு பணம் இல்ல, உங்க குணம் தான் அதை விட பெருசுன்னு அப்பா அம்மா சொன்னாங்க. இல்ல அஞ்சலி, நான் இப்பவும் சொல்றேன், அத்தை மாமா சொல்றாங்களேன்னு நான் இன்னும் பேசி முடியல மாறன். எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. உங்களை கட்டிக்க நான் தயாரா இருக்கேன். அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த மாமா, பாத்தியா மாறன், உண்மையான காதலுக்கு எப்பவுமே சக்தி அதிகம். அதுதான் எப்பவுமே ஜெயிக்கும். உன்னுடைய உண்மையான காதல அஞ்சலி புரிஞ்சுக்கிட்டா அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலாம்.
மாமா கூற அத்தை எழுந்து சமையல் அறைக்கு சென்றார். என்ன கூறுவது என்று அறியாது அமைதியாக அமர்ந்திருந்தான் மாறன். என்ன மாறன், அஞ்சலியை கட்டிக்கணும்னு சொல்லி ஒத்த கால்ல நின்ன, இப்ப ரொம்ப அமைதியா இருக்க? அதுதான் மாமா நான் சொன்னேனே, எனக்குதான் அஞ்சலியை பிடிச்சிருந்ததா, நான் அஞ்சலி என்கிட்ட இருந்து தள்ளி போற மாதிரியே இருந்தது. இப்ப கூட நீங்களும் அத்தையும் சொன்னதாலதான் அஞ்சலி என்னை ஏத்துக்க தயாராகி இருக்கா, அதுதான் யோசிக்கிறேன். ஐயோ மாறன், நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு நல்லது கெட்டது தெரியாது. அப்பா அம்மா அதை சொல்லி புரிய வச்சிருக்காங்க, அதனால உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கிட்டேன். நான் மனப்பூர்வமா என் முழு மனசோட உங்களை ஏத்துக்க தயாரா இருக்கேன். நீங்க மனசை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அப்புறம் மாறன், நாங்க ஒரு வாரம் இங்க இருக்க மாட்டோம். அஞ்சலிக்கு சின்ன ஒரு வயிறு வலி, கொடைக்கானல்ல நல்ல ஒரு வைத்தியர் இருக்காராம், அவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. ஏன், என்னாச்சு? அது ஏதோ பொண்ணுங்க பிரச்சனை, கல்யாணத்துக்கு முன்னாடி அதை சரி செய்யணும்னு அத்தை தான் சொன்னாங்க, அதுதான் கிளம்புறோம். ஓ அப்படியா? ஆமாமாமா, ஒரு 4 நாள் முன்னாடி நீங்க அஞ்சலியையும் கூட்டிட்டு இங்க வைத்தியம் பாக்குற பாட்டி வீட்டுக்கு போனதா அம்மா சொன்னாங்களே, என்ன பிரச்சனை? அம்மா சொன்னாங்களா? அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அம்மா அது வழியா போகும்போது நீங்களும் அத்தையும் அஞ்சலியும் கூட்டிட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு போனதை பார்த்ததா சொன்னாங்க. அவசரமா அம்மா போயிட்டு இருந்ததால என்ன ஏதுன்னு விசாரிக்க வரலன்னு சொன்னாங்க. எதுக்காக அந்த பாட்டி வீட்டுக்கு போனீங்க? வயிறு வலின்னு சொன்னாப்பா, மருந்து வாங்கி கொடுத்தோம், ஆனா வயிறு வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னமாமா இது, டாக்டர் கிட்ட போகாம ஏன் அந்த பாட்டி கிட்ட போனீங்க? அந்த பாட்டி ரொம்ப கைராசிக்காரிப்பா, அதனாலதான் போனோம். அப்படியே வயிறு வலி அதிகமாயிடுச்சு. சரிப்பா, நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். நாங்க தான் இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்காக போறோம்ல. இப்ப கூட ஏதோ வைத்தியரை தேடி போறீங்க மாமா, ஏன் டாக்டர் போய் பார்க்க கூடாது? டீயோடு சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த அத்தை, மாறா இது பொம்பளைங்க சமாச்சாரம்பா, உனக்கு சொன்னா புரியாது. அதற்கு மேல் அவன் ஒன்றும் பேசவில்லை. கொண்டு வந்த டீயை அத்தை கொடுக்க அதை வாங்கி பருகியவன், சரி நான் கிளம்புறேன் என்று பொதுவாக கூறிவிட்டு எழும்போது அவன் மனம் பாரமாகி போனது. தாமரையை அவன் இழக்க போகிறான் அல்லவா? எழுந்து வாசலை நோக்கி நடந்தவன் நின்று நிதானமாக தலையை திருப்பி அஞ்சலியை பார்த்தான். அஞ்சலி, என்னை கட்டிக்க சொல்லி வீட்டுல யாராவது கட்டாயப்படுத்தினா அதுக்காக நீ என்ன கட்டிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட மனசு விட்டு பேசலாம். இல்ல மாறன், உங்களை கட்டிக்கிறதுல நான் உறுதியா இருக்கேன், என்னை யாரும் கட்டாயப்படுத்தல என்று கூற சிரிக்க முயன்றவன் தோற்று அமைதியாக வெளியேறினான். என்னப்பா, என்னை கட்டிக்க ஒத்த கால்ல நின்னவன் இப்ப இப்படி பேசுறான்? இவன் காதுல ஏதாவது செய்தி போய் விழுந்துடுச்சா? அந்த பரதன் இவனை பார்த்து பேசி இருப்பானா? தெரியலையே. சரி, நீ கவலை விடு, நான் மாறன் கிட்ட பேசுறேன். அனுவ சித்தி வீட்டுக்கு அனுப்பிட்டோம்ல, அப்புறம் அவ காதுல எதுவும் போய் விழாத மாதிரி பாத்துக்க. இந்த விஷயம் சின்னதா லீக் ஆனா கூட உன்னுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை. இது மாறன் காதை போய் எட்டவே கூடாது. மாறன் மாதிரி ஒரு பையனை பார்க்கவே முடியாது. அதனாலதான் நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்ன்ற எண்ணத்துலதான் மாறனுக்கு கூட துரோகம் செய்ய நாங்க துணிஞ்சிட்டோம். அஞ்சலி அமைதியாக தலை குனிய, சரி நீ எந்திரிச்சு போய் புறப்படுற வேலையை பாரு, நான் மாறனை கூப்பிட்டு பேசுறேன். அவள் எழுந்து அவளது அறைக்கு செல்ல மாறனை அழைத்தார் மாமா. குழப்பத்தோடு தன் பைக்கில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த மாறன் பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு செல்லை எடுத்து பார்த்தான். மாமா அழைக்கிறார். யோசனையோடு அழைப்பை ஏற்றவன், சொல்லுங்க மாமா என்றான். மாறா, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும். அஞ்சலி இருந்ததால உன்கிட்ட எதுவும் பேச முடியல. என்ன மாமா சொல்லுங்க. அஞ்சலிய ஒரு பையன் விரட்டி விரட்டி காதலிச்சான்பா. ஆனா அவன் சரியான பொம்பளை பொறுக்கி. அதனால அவ அந்த பையனை கண்டுக்கவே இல்ல. அந்த கோபத்துல அவளை கட்டிக்க தயாரா இருக்கிற உன்கிட்ட அஞ்சலிய பத்தி ஏதோ தப்பு தப்பா பேச போறதா சொல்லி அந்த பையன் மிரட்டி இருக்கான். உன்னை யாருமே கட்டிக்க மாட்டான், உனக்கு கல்யாணமே நடக்காது, நீ கடைசியில ஏன் காலடியில தான் வந்து விழணும்னு அஞ்சலிய மிரட்டி இருக்கான். என்ன கட்டிக்க போற என்னுடைய மாறன் ஒன்னும் நீ சொல்றத நம்ப மாட்டாரு அப்படின்னு தைரியமா அஞ்சலி சொல்லிட்டு வந்துட்டா. ஆனா நாம எல்லாருமே மனுஷங்க தானே. ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் அது சரியோன்னு தோணுனா பிரச்சனை தானே. நான் உங்ககிட்ட இத பத்தி பேசுறேன்னு சொன்னேன். அஞ்சலி தான் என் மாறனை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி எவன் தப்பா சொன்னாலும் அவர் நம்ப எல்லாம் போறதில்ல, நீங்க தேவையில்லாம அவர்கிட்ட இத பத்தி பேசி அவர் மனச கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டா. ஆனா எனக்கு தான் மனசு கேட்கல. அந்த பையன் வந்து ஏதாவது சொல்லி நீயும் அஞ்சலிய வேண்டான்னு சொல்லிட்டா எங்களுக்கு கஷ்டமா போயிடும்பா. மாமா கூற கூற ஏனோ மாறனுக்கு கோபம் வந்தது. யார் மாமா அந்த ராஸ்கல்? அவன் பேரை மட்டும் சொல்லுங்க, அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். இல்லப்பா, எவனாவது உன்கிட்ட வந்து அஞ்சலிய பத்தி தப்பா பேசினா மட்டும் நீ அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடு.
பேசலனா நாமளும் பேசாம விட்டுடலாமே. என்னதான் உனக்கு அஞ்சலிய பத்தி தெரிஞ்சிருந்தாலும் எவனாவது வந்து ஏதாவது சொல்லி உன்னுடைய மனசை குழப்பி விட்டுடக்கூடாது பாரு. அப்புறம் அஞ்சலி கல்யாணம் கேள்விக்குறியாயிடும். நீயே அவளை வேண்டான்னு சொல்லிட்டேனா அப்புறம் வெளியாட்களை பத்தி சொல்லணுமா? மாமா, நீங்க கவலை விடுங்க. அஞ்சலிய பத்தி எவன் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அஞ்சலிக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தை எவனாலையும் தடுக்கவும் முடியாது. அந்த நொடியே தாமரையை தன் மனதில் இருந்து பறித்து வெளியே எறிந்தான் மாறன். ரொம்ப சந்தோஷம்பா. இத கேட்கும் போது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஏன் அஞ்சலிய பத்தி தப்பா பேச எவனுக்கு தைரியம்? பேசுறவன் நாக்கு அவனுக்கு சொந்தம் இல்ல மாமா. நீங்க கவலையை விடுங்க. எனக்கு தெரியும் மாறன், நீ இப்படிதான் பேசுவ. ஆனாலும் விஷயத்த சொல்லி வைக்கணும் இல்லையா? நீங்க சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு மாமா. ஏவன் வந்து என்ன பேசினாலும் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நான் போனை வச்சிடுறேன். அடிப்பை துண்டித்த மாறன் ஏதோ ஒரு ஆவேசத்தோடு அஞ்சலியை மணக்க தயாராகிவிட்டான். பகுதி 10 நிறைவடைந்தது. பகுதி 11 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.